Actor Baski Bose Venkat is a prominent Indian actor, preliminarily known for his work in the Tamil film industry. He has built a strong presence in supporting roles, often playing characters that add depth to the storyline. Over the years, he has geared a reputation for his versatility and ability to portray a wide range of emotions, whether it's a drama, comedy, or action. Really, it's a pride to our Rotary District 3231 to present the award to actor Baski. Rotary Nobel Award is being presented. May I request actor Baski to give few words of acceptance, please, sir. Respected kids, ladies and gentlemen, from the esteemed Rotary Club Committee, எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பாஸ்கி. எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுவும் பாஸ்கி. என்னை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்லணுன்னா, கிரிக்கெட்டராக ஆரம்பித்தேன் லைஃபு. இந்தியா ஆடுற அளவுக்கு வந்தேன் கிரிக்கெட்டில். பட் சடனாக போலிங் போயிடுச்சு. ஸோ கிரிக்கெட்டை உள்ள பேங்க்கில் வேலை கிடச்சிது. அந்த கிரிக்கெட் அப்படியே தொடரும்போது ஃப்ரெண்ட்ஸோடைய கான்டாக்டில் ஹியூமர் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் லைஃபாக ஹியூமர் எடுத்துட்டேன். ஸோ அதில் அப்புறம் ஆனந்த விகடன் ஜோக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் ரேடியோவில் ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பித்தேன். டிவியில் இன்டர்வியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். மாடலிங், கிரிக்கெட் கமெண்ட்ரி, கிராஸ்வேர்ட், ட்ராமா, சினிமா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஹியூமராலஜின்ட்டு டெவலப்பிங் பாசிட்டிவிட்டி த்ரூ ஹியூமர். ஸ்கூல் லெவல்லையே ஹியூமர் ஒரு சப்ஜெக்டாக கொண்டுன்ற ஒரு கேம்பெயினில் கம்ப்ளீட் ஆல் ஓவர் த வேர்ல்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்கூலில் ஹியூமர் ஒரு சப்ஜெக்டாக வரணும். தேங்க்யூ ஸோ மச். ஐ எம் காலிங் இட் ஹியூமராலஜி. உங்களுடைய சில்ட்ரனே எவ்ரி டே மார்னிங்கே நிறைய ஜோக்ஸ் அடிக்கணும், நிறையா சிரிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் போகிறேன். இவ்வளோ சொல்லி கூட நான் யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரிலன்னா இதுதான் நான். என்னடா இப்படி மொட்டையாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் சொல்லி ஆகணும்னா. அண்டு நம்மளை யாராவது ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்களா, ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்களான்னு பார்க்கும்போது இதுதான் எனக்கு ஐடென்டிட்டி. பட் இப்போ நீங்கள் அந்த ரோட்டரி ஃபேமிலிஸ் எல்லாரும் சேர்ந்து என்ன நீங்கள் ஃபெலிசிட்டேட் பண்ணணும்னு நீங்கள் எடுத்த எஃபர்ட்டுக்கு கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இட் இஸ் அ கிரேட் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. மிஸ்டர் ஒய்ஜி மகேந்திரன் தான் இனிஷியேட் பண்ணார் ப்ரொசீடிங்ஸ்ன்னு கேள்விப்பட்டேன். இருக்கிற ஒவ்வொரு ரொட்டேரியனும் என் கூட பேசும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. வி ஹேட் லவ்லி மூமெண்ட்ஸ். வீட்டிலேருந்து கிளம்புற வரைக்கும் லவ்லி ஆர்கனைசிங், கீப்பிங் டைம் எல்லாமே நல்லா இருந்தது. உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஷோ பண்ணணுன்ட்டு தான் எனக்கு ஆசை. பட் இன்றைக்கி 2 கிரிக்கெட் மேட்ச் இருக்குது. அதை பார்த்துட்டு யூடியூப்பில் இமீடியட்டாக பண்ணணும். அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு கிளம்புறேன்னு சொன்னேன். ரேடியோ, டிவி, ஸ்டேஜு, யூடியூப் எல்லாத்துலேயும் சேர்ந்து ஆஸ் ஆஃப் டேட் ஒரு 18,500 ஷோஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. ஸ்டார்டட் லைஃப் வித் ஆனந்த விகடன். அதில் ஒரு 17,000 ஜோக்ஸ் செய்யினேன் ஆனந்த விகடனில். பட் ரிஜெக்ட் ஆன ஜோக்ஸ் 1 lakh இருக்கும். ஆனால் ஸோ என்றைக்குமே ஃபெயிலியர்ஸை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஃபெயிலியரை பார்க்க தான் நம்ம தாண்டி வருவோம். ஏன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கே நிறைய பேர் டிஸ்கரேஜ், டிமாரலைஸ் பண்ணுவாங்க. இப்போ சிஎஸ்கேக்கு எல்லோரும் பண்ணுற மாதிரி. ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆரம்பிக்கும் போது மயிலாப்பூரில் என்ன சொன்னாங்க, நீ தயிர் சாதம் கேஸு, உனக்கு கிரிக்கெட்டே வராதுன்னாங்க. இந்தியா ஆர்டர் லெவலுக்கு வந்துட்டேன் கிரிக்கெட்டு. ரவி சாஸ்திரி, ஸ்ரீகாந்த், அசாருதீன், மனோஜ் பிரபாகரோட ஆடினேன். ஒரு 2 monthsக்குள்ளே போலிங் போயிடுச்சு. அவங்க எல்லாரும் இந்தியாவுக்கு ஆடுறாங்க, நான் இந்தியாவில் ஆடினிருக்கேன். அதுதான் டிஃப்ரென்ஸ். சரி, லைஃப் அவுட்டுன்னு நினச்சேன். ஜோக் எழுதலான்னு ட்ரை பண்ணேன். அதெல்லாம் பிளட்லேயே இருக்கணும், கிட்னிலேயே இருக்கணும்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஜோக் எழுதினேன். விகடனுக்கு 17,000 ஜோக் எழுதினேன். அப்புறம் ரேடியோவில் ப்ரோக்ராம் பண்ணலான்னா, இல்லை உனக்கு வராது, நேசல் டோனு, மூக்கால் பேசுகிற வராதுன்னாங்க. அதில் 4,000 ஷோ. இன்டர்வியூஸ் பண்ணலாம் செலிப்ரிட்டிஸ், இல்லை அதுக்கு தான் நாலேஜ் வேணும்னாங்க. அதில் 4,500 இன்டர்வியூஸ் பண்ணேன். நடிகை போகலாம், இல்லை உனக்கு வராது, பர்சனாலிட்டி இருக்கணும்னாங்க. 26 படம் பண்ணியாச்சு. இன்னும் பாத்ரூம் வராதுன்னு தான் யாரும் சொல்லலை. நீங்கள் எது கேட்டாலும் வராதுன்னு எல்லோரும் லைஃப்பில். அதை பற்றி கவலையே படாதீங்க. சொரனே இல்லாமல் லைஃப்பில் இருக்கிறதுக்கு எப்படிங்கிறது என்னை பார்த்து கற்றுங்க. எப்படின்னா, நீங்கள் வண்டி ஓட்டின்னு ரோட்டில் போகும்போது பின்னாடி காரில் கேங்னு ஹார்ன் அடிச்சுனே இருப்பாங்க. கோவப்பட்டு மௌனேன்னு திரும்பினீங்கன்னா தோத்துட்டீங்க. கூடாது. எருமாட்டு மேலே மழை பெய்கிற மாதிரி அப்படியே போகணும். சர்ன்னு உங்களை ஓவர்டேக் பண்ணி உங்களை முறைச்சிட்டு சிக்னலில் போய் நிற்பான். நீங்களும் பக்கத்தில் போயிட்டு, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு, நான் செகண்டு சார்
அப்படின்னு சொல்கிற ஆட்டிடியூட தயவுசெய்து வளர்த்துக்கோங்க. டோன்ட் பாதர், என்ஜாய் எவ்ரி மோமெண்ட். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஷோ நான் பண்ணும்போது இன் அண்ட் அவுட் ஸ்டாண்டப் காமெடி, நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில், நீங்கள் எப்படி ஹியூமரிஸ்ட் ஆகலாம் எல்லாமே நான் உங்களுக்கு பண்ண போகிறேன் டெஃபினட்டாக. எந்த ஊருக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் யூ ஹாவ் டு பி ஹாப்பி. ஒரு மோமெண்ட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. இஃப் யூ வேக் அப் டுடே இட்ஸ் அ கிஃப்ட், இஃப் யூ வேக் அப் டுமாரோ இட்ஸ் அ போனஸ். அப்படி ஆகி போச்சு லைஃப். அதனால் தயவு செய்து சீரியஸாகவே இருக்காதீங்க. எந்த சான்ஸ் கிடைக்குதோ நிறைய சிரிங்க. உங்களோட சிரிப்பு தான் உங்களுக்கு மருந்து, டாக்டர், ஹாஸ்பிட்டல் எல்லாமே. இப்போ பாருங்கள், இவ்வளோ ஃபீல்டில் என்ன கழுவி ஊற்றினாலும் என்ன கிண்டல் பண்ணாலும் எனக்கு கவலை கிடையாது. இந்த தலையை பற்றியே நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்கிறேன். அரிகிரி அசம்பிளின்னு ஜேஆர்டியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணேன். ஜெயலலிதா தான் சிஎம்மாக இருந்தாங்க. அப்போது திடீர்னு மாடலிங்க்கு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம என்ன அவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டோமா, ஒரு ப்ராடக்ட்டை கூப்பிட்றாங்களே மாடலிங்க்குன்னு. ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட்னு கேட்டேன். ஹேர் ஆயில்னா. நான் கேட்டேன், யோ என்ன கலாய்கிறியா? இல்லை 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 இல்லை, இது ரொம்ப வித்தியாசமான மாடலிங்கு. பேப்பரில் மேகசின்லலாம் உங்கள் ஃபோட்டோவை போடுறோம். எப்படி போடுறோம்? ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோவை போடுறோம், அதுக்கப்புறம் ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணோன்னா குச்சி குச்சியாக முடி, மூணாவது பார்த்தீங்கன்னா சும்மா சித்தர் டைப் அப்படியே ஜடே தொங்குது. இதுதான் சார் அட்வர்டைஸ்மெண்ட். அப்பா குஷி, சூப்பரான ஐடியா கொடுத்தீங்களே நினச்சினே, தேங்க்யூன்ட்டு நான் ஒத்துனேன். மாடலிங்லாம் பண்ணிட்டேன். பண்ணி ப்ராடக்ட் பேப்பரில் வந்தது. ஒரு பாட்டில் கூட விற்கல, சூப்பர் ஃப்ளாப். என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, மூணாவது படத்தை முதல்ல போட்டு என் படத்தை கடைசியில் போட்டான். ஓஹோ, இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணால் சித்தர் மாதிரி இருக்கிறவர் குச்சி குச்சியாக முடியாய் பாஸ்கி மாதிரி ஆகிடும். அதனால் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. இதெல்லாம் நடக்கும், என்ன வேணால் நடக்கட்டும் லைஃப்பில். நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருக்கணும். அன்றைக்கி ஒரு ப்ரோக்ராமுக்கு போனேன். டைம் 7 மணின்னு நாங்கள் ப்ரோக்ராம். 6:45 6:50 7:15 ஆரம்பிக்கல. என்னடான்னு கேட்டால் அது சீஃப் கெஸ்ட் வந்துடுவார் வந்தால் சொல்லினே இருந்தாங்க. நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன், அந்த கட்சியில் ஒருத்தர் உட்காந்துக்கிறார். அவர் கூப்பிட்டார் வாலண்டியரை, தம்பி 7 மணின்றீங்க ப்ரோக்ராமு, 7:15 ஆச்சு, ஏன் இன்னும் ஆரம்பிக்கலன்னு. இல்லை சார் சீஃப் கெஸ்ட்டு வரணும்னு. யார் சீஃப் கெஸ்ட்டு? கலெக்டர் ராமகிருஷ்ணன். நான் தாண்டா ராமகிருஷ்ணன் அவர். ஸோ சீஃப் கெஸ்ட்டுக்கு ஆடியன்ஸ் தெரிலன்னா பரவாயில்ல, ஆடியன்ஸுக்கே சீஃப் கெஸ்ட் யாருன்னு தெரில. ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும், ஆட்டோ ரிக்ஷா, மொபைல் ஃபோன், டிவி சீரியல், சினிமா, இது டெத்து, லைஃபு, இங்கிலீஷ் பேசுறது, கிரிக்கெட்டு, எதுவாக இருந்தாலும் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கூடாது. அதை பாட்டு ஜாலியாக ஒரு சினிமா மாதிரி பார்க்கணும். நேற்று சிஎஸ்கே உதப்பட்டா சோகமாக வீட்டில் ஒய்ஃபோட சண்டை, ஆஃபீஸில் போய் பாஸோட பியூனோட சண்டை. நான் என்ன கேட்குறேன், சிஎஸ்கே உதப்பட்டு உனக்கு ஜுரம் வந்தால் டோலோ 650 தோனி அனுப்புவாரா? நீங்கள் லைஃபு உங்கள் லைஃபு, யார் வேணால் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம். ரஜினிகாந்த் என்ன வேணால் பண்ணிட்டோம், தோனி என்ன வேணால் பண்ணிட்டோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். கட்சியில் உங்கள் லைஃபு, நீங்கள் ஜாலியாக இருக்கணும். உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற மூமெண்ட்ஸு அதை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற. நல்லா ஜாலியாக கலகலப்பாக இருங்க. அதனால் சொல்கிறேன், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஐ எம் டாக்கிங் டு யூ அபவுட் லாஃபிங் அண்ட் ஹியூமர். கடைசி 45 மந்த்ஸ் நான் 18 பேர் இழந்திருக்கேன். 18 டெத்ஸ். என் ஒய்ஃப், என் பிரதர், சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, சித்தப்பா, க்ளோசஸ்ட் ஆட்டோ டிரைவர், க்ளோசஸ்டாக இருந்த டைரக்டர் விசு, எஸ்பிபி, என்னுடைய சகலை ஆர்மி சீஃப், இவ்வளோ பேர் 40 மந்த்ஸில் போயிருக்காங்க. அதனால் லைஃப் வந்து எப்போ நம்மளை விட்டு போகும் தெரியவே தெரியாது. எவ்ரி மோமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்க லைஃப். அதான் நான் சொல்லுவேன். இதை நான் இப்போ உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். உங்களுக்கு நான் ஷோ பண்ணும்போது வித் லாட் ஆஃப் லாஃப்டர், ஹியூமரோட இன்சிடென்ட் சொல்லி நீங்கள் எப்படி இருக்கணும். நீங்கள் தான் ஹீரோ, இன்னொருத்தர் பின்னாடி போகிறது பாயிண்ட்டே கிடையாது. நீங்கள் தான் ஹீரோ, நீங்கள் தான் ஹீரோயின். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்றதை ஹியூமர் வழியாக எப்படி பண்ணலாம், எப்படி லைஃப்பில் பாசிட்டிவாக இருக்கலாம், இதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஹியூமரை அக்ராஸ் த வேர்ல்ட் சப்ஜெக்டாக நான் எடுத்துன்னு போகிறதுக்கு ஒரு பிரமாதமான பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த அத்தனை ரொட்டேரியன்ஸுக்கும் கோடான கோடி நன்றி. இதில் உங்களுக்கு எஜுகேஷனில் எந்த கான்டாக்ட்ஸ் இருந்தாலும் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த நியூஸ் தட் ஃபார் யுவர் சில்ட்ரன் ஹியூமர் ஹேஸ் டு பி லான்ச்ட் ஆஸ் அ சப்ஜெக்ட். அவங்க கேரக்டர் எப்படி டெவலப் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். சூப்பர் டூப்பர் சக்ஸஸ் ஆகிடும் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ டோன்ட் கிவ் அப். டுடே யூ வேக் அப், இட்ஸ் அ கிஃப்ட். டுமாரோ யூ வேக் அப், இட்ஸ் அ போனஸ். ஸோ ஃபைனலாக ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்னென்னா, சின்ன பையனாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, ஹியூமர் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்றதுக்கு நான் சொல்கிறேன். பிரிட்டிஷ் பீரியடில் ஒரு பிரிட்டிஷ் லார்டு மேடைக்கு வர்றாரு. ராஜகோபாலாச்சாரியா ராஜாஜி யாருன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல்.
அவர் பிஸ்தா ஹியூமரில் பிரிட்டிஷ் லார்ட் ஒருத்தர் மைக்கில் வந்து சொல்கிறாரு, மிஸ்டர் ராஜகோபாலாச்சாரி, I noticed a very funny feature among you dirty Indians. You know what? You look at all the Americans are fair. You look at all the Chinese and Japanese, they all look uniformly yellowish in complexion. Look at the blacks, they all look uniformly black. But only you dirty Indians I find. Some are fair, some are dark, and some are tan. Why this ugly difference among you wretched Indians in பேசுறாரு. நார்மலாக கோவம் வரணும்ல, ஹியூமரில் எப்படி பதில் சொல்கிறாருன்னு பாருங்க. ராஜாஜி மைக்குக்கு வர்றாரு, மிஸ்டர் லார்ட், லெட் மீ கிவ் யூ an example. If you take the case of horses, you find horses are of different colors. White horses, brown horses, black horses. But if you take donkeys, all donkeys are of the same color. So we Indians are winning horses. We are born to win. We will keep winning always. Every Indian is a winning horse. And if you have any doubt, probably 75 to 80 years later, step into a place called Chennai Trade Center, where all the Rotarian brothers and sisters are enjoying their celebration, and you will find that everybody there is a winning horse who is born to win. So ladies and gentlemen, thank you so much for giving me this beautiful opportunity. We are going to be meeting frequently to spread humor across the world and make future India the number one through humor with a lot of positivity. Thank you very much. Thank you, sir. Finally, ஒரே ஒரு மெசேஜ், எல்லாத்துலேயுமே பாசிட்டிவாக இருங்க, ரெண்டு விஷயத்தில் மட்டும் நெகட்டிவாக இருங்க. கோவிட், HIV அதில் மட்டும் நெகட்டிவாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.